வணக்கம். இன்னைக்கு எத பத்தி பேச போறேன்னா, 2 விஷயத்த பத்தி பேச போறேன். ஒண்ணு ஒரு வீடியோ, இன்னொன்னு ஒரு ஃபோட்டோ. தெரிஞ்சிருக்கும் எத பத்தி பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதாங்க சட்டசபையில போயிட்டு அப்பாவ காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசினாரு. அதாவது என்னன்னா, எனக்கு என்ன புரியலன்னா, நீங்க ஆக்ஷன்லாம் நல்லா தான் பண்றீங்க. ஆனா அங்க வழக்கம் போல கேமரா மட்டும் தான் இருக்கு. அங்க ஆடியன்ஸே யாரும் இல்ல. யார பார்த்து பண்றீங்க? ஆளே இல்லாத கடையில யாருக்குடா டீ ஆத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. அது மாரி எதிர்க்கட்சிகள்லாம் போயிட்டாங்க. சபை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சு அவங்கள அனுப்பிடுறாங்க. இப்பல்லாம் என்ன அப்படின்னா, சட்டசபையில எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்கிறாரு. நேத்து நீங்க என்ன சொன்னீங்க? சபை முடிஞ்சிருச்சுன்னு தானே சொன்னீங்க. சபாநாயகர பார்த்து கேட்கிறாரு. நீங்க சபை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க. சொன்ன உடனே நாங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்ல போய் டிவிய போட்டு பார்த்தா, அங்க சட்டசபை லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அங்க அமைச்சர் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏங்க இப்படிலாம் பண்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அந்த நாளுமே அப்படிதான் நடந்தது. அவங்க எந்திரிச்சு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் சிஎம்ஏ பேசியிருக்காரு. இது என்ன ஒரு பழக்கம் அப்படிங்கிறது எனக்கு இன்னுமே புரியல. எதிர்க்கட்சி இருந்தா இருந்துட்டு போகுது, நீங்க பேச வேண்டியதானே? லைவ் ஓடுனா ஓடிட்டு போகுது. என்ன நடக்குதோ அது லைவ்ல வரட்டும். நல்ல டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றீங்க. சட்டசபையில பாதிலேயே லைவ் கட்டாயி போயிருது. முக்கியமான விஷயங்கள்லாம் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டேங்கீங்க. அதெல்லாம் வீடியோ எடுத்தாங்களா எடுக்கலையா அப்படிங்கிறதும் தெரிய மாட்டேங்குது. இதுல வேற உங்களை எதிர்த்து பேசுறது யாரா இருந்தாலும் நான் புடிச்சு உள்ள போடுவேன். நான் போலீஸ் அவங்க வீட்டுக்கு அனுப்புவேன். அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கீங்க. இதுல எங்க டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் இருக்கு அப்படிங்கறத தேட வேண்டியதா இருக்கு. டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் அப்படிங்கிறதே எல்லாமே வெளிப்படைத்தன்மையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது. இதுல பத்திரிகையாளர்கள், யூடியூபர்ஸ், இப்ப பார்த்தா டிஎம்கேவோட ஏஜென்சி விங்ல பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவர், இவருக்கு எல்லாரையுமே இவருக்கு எதிராக ஏதாவது கருத்து சொல்லிட்டா உடனே போலீஸ் தூக்கிட்டு போயிட்டோம் நம்மள. எனக்கு இந்த விஷயம் புரியவே இல்ல. நாங்க ஏடிஎம்கே ஆட்சி காலத்திலயும் விமர்சனம் பண்ணியிருக்கோம். டிஎம்கே ஆட்சி காலத்திலயும் விமர்சனம் பண்ணியிருக்கோம். அப்பெல்லாம் போலீஸ் வரலையே. எந்த யூடியூபர்லயும் தூக்கிட்டு போகலையே. இப்ப மட்டும் யூடியூபரை தூக்குறது, பத்திரிகையாளரை தூக்குறது, அடுத்த கட்சியில பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்கள அவங்க கட்சிக்குள்ள அவங்க பிரச்சாரம் பண்ணிக்கிறாங்க. அது அது அவங்களோட சம்பந்தப்பட்ட விஷயம். அதுல நீங்க தலையிடணும்னு அவசியம் கிடையாது. மேற்கொண்டு உங்களை பத்தி விமர்சனம் வச்சாருன்னா உலகமே உங்களை பத்தி விமர்சனம் வைக்கிது. நீங்க போட்டு அப்லோட் பண்ற போட்டோஸ் அப்படி இருக்கு. சோ அவர் மட்டும் விமர்சனம் வைக்கல, எல்லாரும் தான் விமர்சனம் வைக்கிறாங்க. உங்களை ஃபாலோ பண்ற உங்க ஃபாலோவர்ஸே இந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்தா அவங்களுக்கே பிடிக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? நீங்க காலையில அப்படியே போய் சட்டசபையில ஃபயர் விடுறீங்க. அன்னைக்கே நைட்டு போயிட்டு அந்த ஃபயர் ஆஃப் ஆகுற மாதிரி ஏதாவது பண்ணிட்டு வந்துடுறீங்க. ஆனா உங்க ஃபாலோவர்ஸும் ரொம்ப பாவங்க. உங்களுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு அவங்க படுற பாடு இருக்கே. இந்த இதுல சொல்லுவாங்களா, ஒரு கதை சொல்லுவாரு வடிவேலு. அது என்ன படம் தெரியல, தலைநகரம்னு நினைக்கிறேன். சுந்தர் சி அவர்களுடைய படம். அதுல அவர் ஒரு எலவு காத்த கிளி கதை மாதிரி ஏதோ ஒரு கதை சொல்லுவாரு. அது ஒரு குச்சி மிட்டாய் வாங்கி கொடுத்தாராம். அந்த ஒரு நாள் குச்சி மட்டும் இருந்தது, மிட்டாய் மட்டும் இருந்தது, குச்சி இல்ல. நான் குச்சியே தேடினேன். அதை நான் தேடி நான் கண்டுபிடிக்க நான் பட்ட பாடு இருக்கே அப்படிம்பாரு. அந்த மாதிரி உங்களுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு உங்களுடைய ஃபாலோவர்ஸோ ரசிகர்களோ அவங்க படுற பாடு இருக்கே. எங்களுக்கே அவங்கள பார்த்தா பாவமா இருக்கு. ஐயோ பாவமா இந்த மாதிரி இருக்கிறாங்களே இந்த பசங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே அவங்க மேல இறக்க வருதுங்க. உங்களுக்கு வரலையா? கொஞ்சம் கொஞ்சம் அளவா பண்ணுங்க. கொஞ்சம் அளவா பண்ணுங்க. அவங்க முட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. அதுக்காக நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுல்ல. சோ கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி பண்ணுங்க. சரியா? ஏன்னா நீங்க என்ன பண்ணாலும் கொண்டாடுறாங்க. சோ கொண்டாடும் போது நீங்க இந்த மாதிரி தவறுகள் செய்யும் போது அதுக்கும் முட்டு கொடுக்குறாங்க. என்ன தவறு பண்ணாலும் முட்டு கொடுக்க தயாரா இருக்காங்க. இதுல வேற என்னன்னா இதெல்லாம் நார்மல் அப்படின்னு சொல்லி நார்மலைஸ் பண்ணியும் பேசுறாங்க. சோ இந்த அளவுக்கு உங்களுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ நீங்க அவங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம்ல. அவங்க முட்டு கொடுக்குற வேலையில இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம்ல. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா காலையில சட்டசபையில பேசுற பேச்சை பார்க்கும்போது அப்ப சிலர்கிட்ட இருந்து இவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இது பண்ணாங்க. ஓ அவங்க போயிட்டாங்க போல இருக்கு, இனிமே இவர் ஃபேமிலிக்குள்ள ஜாயிண்ட் அடிச்சிருவாரு அப்படிலாம் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு காலையில. அடுத்த நாள் பார்த்தா அது அப்படியே தோசையை திருப்பி போட்ட மாதிரி வேற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு டெக்னிக் தான். என்ன அப்படின்னா இங்க நிறைய தவறுகள் நடந்துட்டு இருக்கு. சோ அந்த தவறுகளை பத்தி நம்ம பேசுறோமோ இல்லையோ, இந்த போட்டோவை பத்தி கண்டிப்பா பேசுவோம்.
சோ நம்மளுடைய அந்த டாக் ஆஃப் த சிட்டி அப்படின்னு சொல்றாங்களே, நம்ம வந்து மக்கள் வந்து எதை பத்தி முக்கியமா பேசுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அரசியல்ல. சோ நம்மளுடைய இடத்துல நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். அதுக்குண்டான பதில் அவங்க கிட்ட இல்ல. அப்ப நம்ம கவனத்தை திசை திருப்பணும்னா அதுக்கு ஏதாவது அவங்க பண்ணணும். அதுக்கு அவங்க அப்லோட் பண்ண போட்டோ தான் இந்த போட்டோ. சோ இத பார்த்த உடனே எல்லாருமே இதை பத்தி விமர்சனம் பண்ணுவோமே தவிர நடக்கிற பிரச்சனைகளை பத்தி நம்ம விமர்சனம் பண்ண மாட்டோம் இல்லையா? சோ அதை மறந்து வேற மாதிரி நம்மள மைண்ட சேஞ்ச் பண்றதுக்கு தான் இந்த போட்டோ அப்லோட் எல்லாம் வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கு. ஆனா மக்களை பொறுத்த அளவுல எலெக்ஷனுக்கு முன்னாடி மக்கள் எப்படி யோசிச்சாங்களோ அந்த மாதிரி இப்ப யோசிக்கல. இப்ப ஒரு வேற மாதிரி யோசிக்கிறாங்க. சோ அது ஒரு நல்ல ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். சோ மக்கள் வந்து வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேலாவது தமிழ்நாடு வந்து மாறுமா, உண்மையான மாற்றம் இனிமேலாவது வருமா அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஒரு போட்டோ வந்ததுனாலோ, ஒரு கமெண்ட் வந்ததுனாலோ, ஒரு நியூஸ் வந்ததுனாலோ அது வந்து ரொம்ப தெளிவா பாக்குறாங்க. ஒருவேளை அவங்க சைட்லயே தப்பு இருந்தா கூட அத முதல்ல எல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மைண்ட் செட் இல்லாம இருந்தாங்க. இப்போ அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே நாங்க அது வந்து சரி பண்ணணும் இவங்க அப்படின்ட்டு அவங்களுடைய ஆதரவாளர்களே வந்துட்டு சொல்ற அளவுக்கு ஓரளவுக்கு மக்கள் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப இருக்கிற நிறைய என்ன பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னா பாலியல் ரீதியான பிரச்சனைகள் தான் இங்க வந்து அதிகமான தலைவலி கொடுக்கிற பிரச்சனையா இருக்கு. ஏன்னா வந்துட்டு பெண்கள், பெண் குழந்தைகள் இவங்க மேல வந்து அந்த கொடுமைகள் நடக்கும்போது அதுல நிறைய உயிர்களை வந்து நம்ம பலி கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கா, இந்த ஆட்சியிலதான் ஆரம்பிச்சிருக்கான்னா கண்டிப்பா கிடையாது. இதுக்கெல்லாம் வந்து அரசியல் ரீதியான காரணம் அப்படி நம்ம தேடி போக உள்ள போயிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா இதுக்கெல்லாம் பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு. அட்லீஸ்ட் அதை பத்தி பேசணும், இல்ல அதை பத்தி ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து சிஎம் தான் யோசிக்கணும். யோசிச்சு ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும். ஸோ ஒரிஜினல் சிஎம் சொல்றேன். ஒரிஜினலா நம்ம ஒருத்தர் சிஎம் நினைச்சிட்டு இருக்கோம். இங்க வேற ஒருத்தர் தான் வந்து சிஎம்க்கு பதிலா பேசுறது வைக்கிறது எல்லாமே ஆர்டர் போடுறதுல இருந்து எல்லாமே அவர் தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ யாரு முடிவெடுத்தாலும் பரவாயில்ல, எதையாவது ஒண்ணு பண்ணுங்க. அதுதான் வந்து நாங்க சொல்றோம். அவர் பண்ணாலும் பரவாயில்ல, இவர் பண்ணாலும் பரவாயில்ல, இல்ல உங்க சட்டசபையில இருக்க யாரு பண்ணாலும் பரவாயில்ல, யாரு பேசினாலும் பரவாயில்ல. சரிங்களா? அட்லீஸ்ட் எதையாவது பண்ணுங்க அப்படிங்கறதுதான் எங்களுடைய வேண்டுகோளா இருக்கு. ஏன்னா வந்து பெண் குழந்தைகள் அவங்கள வந்து என்ன சொல்றது, ஒரு குழந்தைய பெத்து வளர்த்து ஸ்கூலுக்கு அனுப்பி ஒரு 3 வயசு குழந்தை எல்லாம் வந்து நடந்திருக்கு. எப்படி இருக்கும் அந்த பேரண்ட்ஸ்க்கு? சோ அது குறித்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இல்ல சிஎம் வந்து இந்த மாதிரி எல்லாம் விஷயத்துக்கு நான் வேற ஏதாவது பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லணும். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா வைப்பேன்னு சொன்னாங்க. எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு தெரியல. சோ சிசிடிவி கேமராவது ரூரல் ஏரியாஸ்ல ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியாஸ்லயாவது சிசிடிவி கேமராவது வைங்க. சோ அதுலயாவது வந்து காப்பாற்ற முயற்சி பண்ணலாம். அவ்வளவுதான். நம்ம வந்து இதை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லல. ஏதாவது முயற்சி பண்ணணும் அப்படிங்கறது தான் என்னுடைய வேண்டுகோள். அதை தாண்டி சட்டசபையில நீங்க பண்ணதுக்கோ அங்க போய் கேக் கட் பண்ணதுக்கும் வந்துட்டு என்ன காரணம் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆட்சி எப்படி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த சட்டசபையில பண்ண விஷயத்தை பத்தி எப்படி என்ன நினைக்கிறீங்க? கேக் கட் பண்ண விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை பாய்.